பொங்கலை ஒட்டி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவ சிகிச்சை முகாம் மற்றும் பொங்கல் வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை ஒட்டி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு வாரம் கால்நடை மருத்துவ சிகிச்சை முகாம் மற்றும் பொங்கல் வார விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. விழாவில் சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நாய் இருந்தால் அம்மனிதனின் வாழ்க்கை முழுமையடையும் என்றும், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கும் காவல்துறைக்கும் நெடுங்காலமாக நெருங்கிய தொடர்பு உண்டு என்றும் கூறினார். இப்போ போலீஸ் துறையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய குதிரைகள் வச்சுருக்கோம், நிறைய நாய்கள் வச்சுருக்கோம், டிடெக்டிவ் டாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கும் இவங்களுக்கும் கண்டினியூஸாக தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்களுடைய குதிரைகளோ இல்லை நாய்களோ இங்கே தான் கொண்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் நான் இங்கே வரணும்னு நினச்சேன். அது இல்லாமல் நான் ஒரு டாக் லவரும் கூட. ஸோ அதுக்காக இன்றைக்கி இந்த சிறப்பு பொங்கல் விழாவை தொடங்கி வச்சிருக்கேன். இந்த சிகிச்சை முகாமில் குதிரை, மாடு மற்றும் அனைத்து கால்நடைகளுக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதை ராஜேந்திரன் பார்வையிட்டார். இந்த பொங்கல் வார விழா கால்நடைகளுக்கு நன்றி பாராட்டும் விதமாகவும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலம் கண்டறியப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை தமிழகத்தில் உள்ள அனைத்து பண்ணையாளர்களுக்கும் எடுத்துச் செல்லும் விதமாகவும் கொண்டாடப்படுவதாக இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரபாகரன் கூறினார். தமிழர் திருநாளான பொங்கல் தினத்தை ஒட்டி ஒரு வார காலம் கால்நடைகளுக்கு நன்றி பாராட்டும் முகமாகவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாக கண்டறியப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை தமிழகத்தில் உள்ள அனைத்து பண்ணையாளர்களுக்கும் எடுத்துச் செல்லும் விதமாகவும் பொங்கல் தினத்தை ஒட்டிய ஒரு வார காலம் கால்நடை வார விழாவாக தமிழகம் முழுக்க பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து மையங்களிலும் அனுசரிக்கப்படுகிறது. இவ்விழாவின் போது பல்கலைக்கழக மாணவிகள் பொங்கலிட்டு தங்களின் மகிழ்ச்சியை மற்ற மாணவ மாணவிகளுடன் பகிர்ந்து கொண்டனர்.